டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாருக்குமே தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை டீ கடை கிச்சன் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். இந்த தை மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பும் இனிப்பும் நிறைஞ்சு இருக்கணும். அதற்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான இனிப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த இனிப்பு செய்கிறதுக்கு முதலாவதாக நம்ம இன்றைக்கி அரிசி எடுத்துருக்குறோம். சிவப்பு அரிசி, மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். அந்த 1/2 கிலோ அரிசியை எடுத்து ஒரே ஒரு தடவை மட்டும் தண்ணியில் கழுவிட்டு அப்படியே உலர்த்தி எடுத்து வச்சுருக்கோம். வெயிலில் காய வைக்கல, ஒரு துணியில் போட்டு உலர்த்தி அப்படியே எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ இந்த அரிசியை வறுக்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் இந்த அரிசி எல்லாத்தையும் மொத்தத்தையும் சேர்த்துக்கலாம். அரிசியை கடாயில் சேர்த்துட்டு மீடியமாக வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம நல்லா அரிசி ஏற்கனவே கொஞ்சம் லேசாக ஈரப்பதம் இருக்க தான் செய்யும். அது நல்லா ஈரப்பதமெல்லாம் போய் அரிசி நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம மீடியமான ஹீட்டில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கடாயில் அரிசியை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. அரிசி நல்லா சூடாகி லேசாக அப்படியே பொறுன்னு பொரிஞ்சு வருது. அந்த சத்தம் கேட்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, கருக விட்டுறக்கூடாது. அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட நமக்கு மீடியமான ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே நல்லா கருகாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா அரிசி நல்லா வறுத்து பொரிச்சு எடுக்கணும். இப்போ நல்ல மனம் கமலும். அப்படியே வறுக்கும் போதே நல்லா அந்த அரிசியோட வாசம் நல்லா ஜம்முன்னு வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமாக சேர்த்துருந்தோமா அரிசி நல்லா பொரிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும், அங்கங்கே நல்லா வெள்ளையாக நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பொரிஞ்சு வந்த அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று போல் இது போல் பொரிஞ்சு வரணும் அரிசி. இப்போ நம்ம பெரிய அகலமான தட்டில், சில்வர் தட்டு இந்த மாதிரி தட்டில் போட்டு நம்ம ஆற வைக்கணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும். இது நல்லா ஆறட்டும், நல்லா ஆறி வரட்டும். இது அரிசியை வறுத்து தட்டிட்டோம்ல, அதே கடாய் தான். அதே கடாயை நல்லா தொடச்சி விட்டுட்டு இதில் தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் நல்லா எவ்வளோ பெரிய சைஸில் ஒரு தேங்காய் எடுத்து ஒரு தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கோம். அந்த மாதிரி நல்லா பூவாக துருவி வச்சுருக்காத அப்படியேவும் நம்ம இந்த கடாயில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியமான ஹீட்டில் வச்சு இந்த தேங்காய் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். தேங்காய் வறுத்துக்கிட்டு இருக்கும் போதேவும் அப்படியே அந்த ஆவியில் அந்த தேங்காயோட பால் வாசம் நல்ல மணமாக வருது. சூப்பராக இருக்குது. இதுவே நமக்கு உடம்புக்கு நல்லது போல், அந்த அளவுக்கு அருமையான ஒரு வாசனை வருது. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த நீர் சத்து பூரா போய் நமக்கு நல்லா உதிரியாக தேங்காய் துருவல் நல்லா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. 4 நிமிஷமாக மீடியமான ஹீட்டில் பார்த்து நம்ம அந்த தேங்காய் துருவலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல 1 டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல குறைந்த அளவில் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அந்த தேங்காய் துருவல்லையும் நல்லா கலந்து விடுங்க. லேசான ஒரு ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம அந்த நெய்யிலேயும் அந்த தேங்காய் துருவலை போட்டு நல்லா இது போல் பிரட்டி விட்டுறலாம். இதோட சேர்த்து ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த தேங்காய் துருவலோட நம்ம அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லேசாக மீடியமான ஹீட்டில் நம்ம வேவும் ரோஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் துருவல் நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தனியாக தட்டில் தட்டிடலாம். தட்டில் தட்டி நல்லா அது போல் பரப்பி விடுங்க. பரப்பி விட்டுட்டு நல்லா ஆறட்டும், ஆறி வரட்டும். அடுத்த அடுப்பில் சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு இதில் 300 கிராம் வெல்லம் நம்ம துருவி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ள இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி சூடாகிட்டு இருக்கு. வெல்லமும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த வெல்லத்து மேலே ஒரு 50 ml மட்டும் சாதாரண தண்ணி சேர்த்தா போதும். ஒரு 50 ml மட்டும் சேருங்க. இப்போ வெல்லத்தை சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். நமக்கு பாகுபதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா திக்காக இருக்கும், கரைஞ்சி நல்லா திக்காக இருக்கணும். அதனால் தண்ணியை நம்ம 50 ml குறைச்சி தான் சேர்த்து நம்ம இந்த வெள்ளைப்பாகை காய்ச்சணும். வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கரைஞ்ச உடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைப்பாகு அப்படியே இதிலே இருக்கட்டும். வறுத்தரிசி நல்லா ஆறிடுச்சு. சாப்பிடவே நல்லா வறுத்தரிசி சாப்பிட நல்லா மணமாக இருக்கும். மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து ஆறின அரிசியில் இந்த பெரிய மிக்சரில் 2 டைமாக போட்டு நம்ம இதை அரைச்சி எடுக்கணும். இப்போ நான் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். அரைச்ச பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அதாவது ரொம்ப பரவரன்லாம் இருக்கக்கூடாது, ரொம்பவும் நம்ம வலுவலுன்னு இதில் அரைக்கவும் முடியாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சொரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த அரிசி வறுத்தரிசி மாவை நம்ம அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீதம் இருக்கிறதையும் இதே போல் நம்ம சொன்ன பக்குவத்தில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ 2வது ரவுண்டும் நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. பொடி பண்ணிட்டு வந்ததை இந்த பவுலில் சேர்த்தாச்சு. மசி பார்க்கும்போது நிறையா இருக்கும், ஆனால் பொடி பண்ண பிறகு இவ்வளோ தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ பண்ணியிருக்கோம். 1/2 கிலோ பண்ணி நம்ம செய்து வச்சோம்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பொடியில் 2 பிஞ்ச் அளவு தூளுப்பு சேர்த்துக்குவோம்.
சுக்குப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு, ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு நம்ம இங்கே தேங்காய் துருவலும் முந்திரி பருப்பும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாவோட தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. இந்த அளவு கலந்து முடிச்சுட்டு இங்கே நம்ம திக்கான வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம நல்லா ஜல்லலையில் வடிகட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வடிகட்டிட வேண்டாம், ஒரு 3/4 வாசிக்கு மட்டும் வடிகட்டிக்காங்க. மீதம் தனியாக வச்சுருங்க. பாகு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெது வெதுப்பான வெள்ளைப்பாகு இருக்குது, அதனால் நம்ம மெதுவாக இந்த மாதிரி ஸ்பூன் டேவும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா கலந்து விடுங்க. அந்த பாகு வந்து நல்லா நம்மளோட அந்த வறுத்த அரிசி மாவு நல்லா உறிஞ்சிக்கும். இப்போ நமக்கு வெள்ளைப்பாகு பார்த்தீங்கன்னா 3/4 வாசி மட்டும்தான் தேவைப்பட்டிருக்கு, அதனால் 3/4 வாசி தான் ஊற்றிருக்கோம். 1/4 வாசி நம்மகிட்ட மீதம் இருக்குது. அதை நம்ம ஒரு டீ போடும்போது அதை டீ போட்டு குடிச்சிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம லேசான வெது வெதுப்பான சூடு தான் இருக்குது, நம்ம கை வச்சு லேசாக கலந்து விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த பக்குவம் கரெக்டாக இருக்குது. அதனால் வெள்ளைப்பாகு வந்து நீங்கள் நிறைய ஊற்றிட வேண்டாம். நம்ம மாவுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு சேர்த்து நல்லது போல் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நமக்கு அந்த வறுத்தரிசி மாவு வந்து நல்லா ஒரு மாதிரி பொருண்டாக இருக்கும். நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துருக்கோம்ல, அது சேர்த்த பிறகு நமக்கு அது கொஞ்சம் நைஸ் ஆயிரும். சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டினாலே போதும். இந்த அளவுக்கு உருட்டினா போதும். எவ்வளோ உருட்டிட்டு தனியாக வச்சிடலாம். இதுபோல் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கிட்டாலே போதும். நம்ம ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகள்லாம் பிடிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு உருண்டை 2 உருண்டை சாப்பிட்டாலே போதும் ஒரு நாளைக்கு. இப்போ இதே போல் மீது இருக்கிறதையும் நீங்கள் சூப்பரான உருண்டைகளாக செய்து தனியாக தட்டில் வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு இனிப்பு உருண்டை அருமையாக தயாராகிருக்கு. அதுவும் சிவப்பு அரிசியில் இப்படி ஒரு லட்டு சூப்பராக தயார் பண்ணலாம்னா இந்த மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது வந்து ரொம்ப டேஸ்ட்டும் மனமும் சுவை அதிகமாக இருக்கும். நல்லா அருமையாக இருக்குது. இந்த அரிசி மனம், அந்த வெல்லம், ஏலக்காய் தூள், எப்பா இது போல் ஒரு பண்டமெல்லாம் நம்ம அடிக்கடி செய்து சாப்பிடணும். இந்த வறுத்தரிசி மாவு உருண்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணிடுறாங்க. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு லட்டு உருண்டை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.